டிஜிட்டல் கொடுப்பனவு முறைமை ஊடாக ஊழல் புற்றுநோயை சமூகத்தில் இருந்து ஒழிக்க முடியும் என பிரதம நீதியரசரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான முர்து பெர்னாண்டோ தெரிவித்தார். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். அரசாங்கத்தின் டிஜிட்டல் சமூகத்தை நோக்கி நாட்டை நகர்த்தும் வேலை திட்டத்தின் ஒரு கட்டமான அரச டிஜிட்டல் கொடுப்பனவு தளமான கவ்பேயை உயர் நீதிமன்ற கட்டமைப்புடன் இணைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். I'm equally confident the online platform will also erase another cancer, corruption, that is slowly but steadily destructing our society and our system, and will bring us to a corruption-free society before law. இந்த டிஜிட்டல் கொடுப்பனவு தளத்தின் ஊடாக சட்ட ரீதியான பண கொடுக்கல் வாங்கல் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. கடந்த 200 வருடங்களாக நாட்டில் பயன்பாட்டில் இருக்கும் நீண்ட வரிசைகள் மற்றும் விண்ணப்ப படிவங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பாரம்பரிய முறைமைகள் இதன் மூலம் நிறைவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதே போன்று சமூகத்தையும் முழு அரச கட்டமைப்பையும் சீர்குலைக்கும் கொடிய புற்றுநோயாக கருதப்படும் ஊழலை இந்த டிஜிட்டல் கொடுப்பனவு தளத்தின் பயன்பாட்டின் ஊடாக இல்லாமல் செய்வதற்கு வாய்ப்பு கிட்டியுள்ளதாக நான் நம்புகிறேன். எம்மால் குறுகிய கால பகுதிக்குள் ஊழல் இல்லாத சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும் என அவர் தெரிவித்தார். I'm informed that this platform will permit not only payment of brief fees and other related payments of litigants and the legal professionals, but also obtaining certification of affidavit for students and general public who require such services real time. அந்த வகையில் உயர் நீதிமன்றத்தின் அனைத்து விதமான கொடுப்பனவுகளையும் இந்த மென்பொருளை பயன்படுத்தி மேற்கொள்ள முடியும். இதற்கமைய வழக்குகளை தாக்கல் செய்வதற்கான கட்டணங்கள், சான்றளிக்கப்பட்ட நகல் கட்டணங்கள், வணிக மேல்முறையீடு தாக்கல் கட்டணங்கள், நட்டையீடு, முறைப்பாடு அளித்தல் கட்டணங்கள் மற்றும் சத்திய பிரமாணங்களுக்கான கட்டணங்கள் உள்ளிட்ட பல கொடுப்பனவுகளை இதன் மூலமாக இலகுவாக செலுத்த முடியும். முன்னதாக இந்த மென்பொருள் மூலம் ஆரம்ப கட்டமாக 16 அரச நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் நாட்களில் மேலும் பல அரச நிறுவனங்களை இணைப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.